பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு 7வது நாள் வந்துட்டோம். ஒரு வாரம். நீங்கள் நல்ல சிறப்பாக இன்னும் கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதிலும் ஜெபிப்பதிலும் ஆர்வமாக இருப்பீங்க, நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கோட் ஜான் பொன்யன் என்று சொல்லக்கூடியவர். இவர் தான் இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்லாம் எழுதினவர். ரொம்ப ஒரு அருமையான தேவ மனுஷன். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். பிரார்த்தனையில் இருதயம் இல்லாத வார்த்தைகளை கொண்டிருப்பதை விட வார்த்தை இல்லாத இருதயம் கொண்டிருப்பது சிறந்தது. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்னென்ன எப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கணும், நம்மளுடைய வீட்டில் இருக்கணும், நம்முடைய சபையில் இருக்கணும், இந்த காரியங்கள் நடைபெறணும்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு தினசரி ஜெபம் பண்ணுறோம். நம்ம மொத்தமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சும்மா நிறைய நேரங்களில் வெறும் வார்த்தை பேச முடியும், நம்ம அதுக்கு அழைக்கப்படலை. நம்முடைய இருதயம் மாற வேண்டும், அதுதான் முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் ஜெபம் பண்ணிகிட்டே வந்ததில் உங்கள் இருதயம் மாறி இருக்கிறதா, நான் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதா. இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 49-50வது வசனம். மரியாள் பாடக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ஒரு அருமையான பாடல். அவங்க கற்பந்தரித்த உடனே அவங்க பாடக்கூடிய ஒரு பாடல். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒரு பிள்ளை அவங்க வயிற்றுக்குள்ள தரித்த உடனே அவங்க பாடக்கூடிய ஒரு மேக்னகட்டான்னு சொல்லுவாங்க, மரியாளுடைய அருமையான ஒரு பாடல். அவங்க அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லக்கூடியதா. இங்க கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எப்படி தனக்கு இரக்கம் காட்டினார் என்று சொல்லக்கூடியதாக மரியாள் சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்னார், ஒரு கன்னிகையின் வயிற்றில் குமாரனாய் தேவகுமாரன் பிறப்பார், அவர் தான் ரட்சகர், உலக ரட்சகர் என்று. அப்போ அந்த நாட்களில் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க? எல்லா கன்னி பெண்களுமே, ஐயோ என்னுடைய வயிற்றில் இந்த ரட்சகர் வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏங்கி தவித்த காலகட்டம். இப்போ மரியாளுக்கு அந்த ஒரு பாக்கியம் உண்டாகிறது. அப்போ அந்த மரியாளுக்கு இந்த பாக்கியம் உண்டான உடனே மரியாளுக்கு என்ன வெளிப்பாடு உண்டாகுது? கர்த்தர் யார் என்கிறது உண்டாகுது. நீங்க நல்லா கவனிங்க. அதாவது கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், கர்த்தருக்கென்று வாழணும்னு சொல்லும்போது முதல்ல கர்த்தர் யார் என்பது உங்களுக்கு தெரியணும். இங்க மரியாளுக்கு என்ன தெரியுது? ஏன்னா நீங்க ஒரு லூக்கா 1வது அதிகாரத்தில் 2 சம்பவத்தை சொல்றார். முதல்ல வயதாகி இனி பிள்ளையே பிறக்க முடியாது என்று சொல்லக்கூடிய எலிசபெத்துக்கும் சகரியாசுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அதே வார்த்தைய ஒரு திருமணமாகாத பொண்ணுக்கு உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுங்கிற 2ஐயும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று பிறக்க வாய்ப்பே இல்லாதது, இன்னொன்று பிறக்க வாய்ப்பு இல்லாது. இன்னொன்று 2மே, ஒன்று வயசாகி போயிடுச்சு, இன்னும் வயசுக்கு வரல. ரெண்டு கிட்டையும் சொல்றாரு. அங்க சகரியாஸ் என்ன ஆசாரியன் உள்ள இருக்கும்போது, தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கும்போது வார்த்தை வருது. அவர் என்ன சொல்றாரு? இது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும்? ஆனா அதே இது மரியாள்கிட்ட சொல்லும்போது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலேன்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவாருன்னு சொன்ன உடனே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டும், அடியேன் நான் அப்படின்னு ஒப்பு கொடுக்கக்கூடியது. அப்ப என்னன்னா, கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரியணும். அப்ப கர்த்தருடைய சத்தம் தெரிஞ்ச உடனே கர்த்தர் சொல்லக்கூடியதை கேட்டு இங்க மரியாள் தன்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன? எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதனால நான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை நான் கேட்டு நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இங்க அவங்க என்ன சொல்றாங்க? நான் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய, கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக. அப்ப கர்த்தருடைய சத்தம் வரும்போது கர்த்தர் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. உலகத்துக்கும் விசுவாசிகளுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் உள்ளவங்க கர்த்தர்கிட்ட வரக்கூடிய ஆவியை புரிஞ்சு கொள்ள முடியாது, அவங்களுக்கு கர்த்தருடைய காரியம் புரியாது. ஆனால் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக.
அப்போ இந்த நாள்ல நமக்கு என்ன தெரியணும்னா, நம்ம எப்படி கர்த்தருடைய சத்தத்தை நாம் பகுத்தறிந்து கொள்வது. இப்ப நீங்க யோசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல சாமுவேல குறிச்சு பார்க்கிறோம். சாமுவேல் சிறு பிள்ளை. எங்க? அவரு தேவனுடைய ஆலயத்துல படுத்திருக்கிறார். ஏலி பிரதான ஆசாரியர் வீட்டுல படுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன கூப்பிடுறாரு? சாமுவேலே. இப்போ அதுல நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படாததா இருந்தது. ஏன்னா கர்த்தருடைய சத்தம் வரல. ஆனா என்ன நடந்துச்சு? தேவாலயத்துல பலி நடந்துச்சு, ஆராதனை நடந்துச்சு, காணிக்கை நடந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அருமையான நல்லா கவனிங்க. இன்றைக்கும் நீங்க சபைக்கு வரலாம், நீங்க காரியங்கள் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் வேணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய வேலைகள் கர்த்தர் இருந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அவரு கர்த்தருடைய சத்தம் கேக்குது சாமுவேலுக்கு. சாமுவேலே அப்படின்ன உடனே அவன் எந்திரிச்சு எங்க ஓடுறாரு? ஏலி கூப்பிட்டாருன்னு சொல்லி ஏலிட்ட ஓடுறாரு. அப்ப ஏலி முதலாவது தடவை சொல்ற, நான் கூப்பிடலப்பான்னு. 2வது முறை சத்தம் வருது. 2வது முறை போறாரு. 3வது முறை சத்தம் வந்தோடனே ஏலிக்கு புரிஞ்சிருது, இப்ப தேவன் என்னைய விட்டுட்டு இந்த பையன்கிட்ட பேசுறாரு தெரிஞ்ச உடனே ஏலிட்ட ஒரு பெரிய காரியம் என்ன பாருங்க, பேசாம படுறான்னு சொல்லல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு தேவனாகிய கர்த்தர் இந்த சிறு பிள்ளைகிட்ட பேச விரும்புறாரு. அதனால இப்ப கேட்டார்னா நீ சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு அருமையானவர். நம்ம ஏன் தெரியுமா 21 நாள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம்? நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் ஜெபம் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா கர்த்தர் யார் மூலமாகவும் பேசுவார். இந்த ஆபிரகாம் மூலம் மட்டும்தான் பேசுவார்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு முதலே இந்த உபவாசத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன். என்ன? கர்த்தர் யார் மூலம் வேணாலும் பேசுவாரு. உங்ககிட்ட பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, கனவுல பேசுவாரு. நம்ம சபையை குறித்து, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க, மற்றவங்ககிட்ட சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னது காரணம் என்ன தெரியுமா? இதே தான். அன்னைக்கு சாமுவேலை கூப்பிட்டு பேசினாரு. சாமுவேலே, சாமுவேலே, தான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன், ஏலியை தாண்டி என்ன பண்ண போறேன், எப்படிப்பட்ட ஒரு காரியம் வரப்போகிறது என்பதை குறித்து மிக தெளிவாக ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்றாரு. நீங்க பாருங்க, அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் தான் இருதயத்துல உள்ளதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாருங்க. எனக்கு அருமையானது சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைங்களே, இதை கேட்டுட்டு இருக்க எனக்கு அருமையான குடும்பமே, கர்த்தர் தன்னுடைய இருதயத்துல உள்ளதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொட்டுறாருங்க. இன்னைக்கு அதே தேவன் நம்ம கிட்ட சொல்ல விரும்புகிறார். நம்ம தேசமா, சபையா, குடும்பமா நம்ம என்ன செய்யணும்? அத இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. ஏன்னா ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டாருன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல நம்மளை கொண்டு இந்த தேசத்துல என்ன நடத்த போறார்? நம்ம சபையை கொண்டு என்ன மாதிரி காரியங்களை எழுப்புதலை கொண்டு வர போறார்? இல்ல உங்க குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய போறார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார்? சொல்லுவோமா? ஆண்டவரே, என் செவியை தரங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எனக்கு தெளிவாய் துணிக்கட்டும். அன்றைக்கு சாமுவேலுக்கு கேட்ட சத்தம் எனக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. என்ன செய்ய போறீங்கிறத அன்னைக்கு ஒரு சிறு பிள்ளைகிட்ட உங்க இருதயத்தை கொட்டுனீங்களே, இன்றைக்கு சபையா நாங்க எல்லாம் கூடி ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் துணிக்கட்டும் ஆண்டவரே. பேசுவோமா? கேட்போமா? ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கேட்கட்டும்னு சொல்லி அவருடைய பாதத்துல உட்காருவோமா? மாரியால் உட்கார்ந்தது போல உட்காருவோமா? வாங்க ஜெபம் செய்வோம்.